கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்படுறான், அழுகைக்கு மேல அழுக, கண்ணீருக்கு மேல கண்ணீர், சந்தோஷமே இல்லை. ஏன்டா வாழ்றேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஆமென். பாருங்க, ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 25வது வசனத்தை வாசிக்கிறேன், அதனுடைய கடைசி பகுதியை. ஆமென். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது புழுக்கள்ல பச்சித்துச்சா, ஆமென், வெட்டு கிளிகள் பச்சித்து போட்டுருச்சா, அழிச்சு போட்டுருச்சா, அவன் முசுகுட்டை பூச்சிகள் அழிச்சு போட்டுருச்சா, எதனால அழிவுகள் வந்ததோ, எப்படிப்பட்ட ஒரு அழிவுகள் வந்ததோ அதுக்கு நிகராக நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று தம்முடைய ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இதே மாதிரி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. நீங்க இதுவரையிலும் பட்ட கஷ்டங்கள், நிறைய நஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல, நிறைய கண்ணீர் வடிச்சிருக்கீங்கல்ல, எனக்கு அடிக்கு மேல அடின்னு சொல்லி நிறைய லாஸ், நிறைய லாபம் இல்லாமல் எல்லாம் நஷ்டமானதுனால ரொம்ப நொந்து நூலாய் போயிருக்கீங்கல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இவ்வளவு நாளும் உன்னை பட்சித்த எல்லா காரியங்களுடைய விளைவையும், உன்னை அழித்த எல்லா காரியங்களுடைய விளைவையும் நான் திருப்பி உனக்கு நான் கொடுக்க போகிறேன். திருப்பி என்றால் நன்மையாக நான் உனக்கு செய்ய போகிறேன். எவைகளெல்லாம் இழந்தாயோ, சந்தோஷத்தை இழந்துட்டீங்களா, கர்த்தர் நாளில் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். நிறைய பிசினஸ் இழந்துட்டீங்களா, பிசினஸுக்கான வழிகளை தேவன் உங்களுக்காக திறப்பார். ஆமென். நிறைய நல்ல உண்மையுள்ள நண்பர்கள் இழந்துட்டீங்களா, உண்மையான நண்பர்களை கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென். வீட்டை இழந்துட்டீங்களா, கர்த்தர் வீட்டை திருப்பி தருவார். ஆமென். நிறைய பணங்கள் இழந்துட்டீங்களா, பணங்களை கர்த்தர் திருப்பி தருவார். வேலை இழந்துட்டீங்களா, வேலையை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். ஞானத்தை இழந்துட்டீங்களா, கர்த்தர் ஞானத்தை திருப்பி தருவார். பரிசுத்தத்தை இழந்துட்டீங்களா, பரிசுத்தத்தை திரும்ப கர்த்தர் தருவார். எந்தெந்த காரியத்தெல்லாம் இழந்து போய், ஐயோ நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, இனி எனக்கு இழப்பதற்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். பட்சித்த வருஷங்களுக்கு நிகராக. ஆமென். எவைகளெல்லாம் உன்னை பட்சித்து போட்டதோ, எந்தெந்த மனிதர்களெல்லாம் உன்னிடத்திலிருந்து வாரி கொண்டார்களோ, எந்தெந்த மனிதர்களெல்லாம் உன்னிடத்திலிருந்து தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி பல தந்திரங்களை அவர்கள் செய்து எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டார்களோ, அவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ முடியும். அது எப்படி? எல்லாமே அழிஞ்சு போச்சு, எப்படி கர்த்தர் செய்வாரு? நிச்சயமா செய்வார். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த நாளிலே கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு தருவார். இந்த நாள் உங்களுக்கு பெற்றுக்கொள்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பார். God bless you.